ஹலோ நண்பர்களே, சீஃப் டிடெக்டிவ் 1958 டிராமாவோட 5வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட டீம் ஏதோ குப்பையில விழுந்து வர மாதிரி அவ்வளவு அழுக்கா வரானுங்க. 4-5 பேரை இழுத்துட்டு அப்ப வேங் இருந்துட்டு, என்னடா புதுசா மேக்கப் ட்ரை பண்ணிருக்கீங்களா இருக்கு, நாத்தம் தான் தாங்க முடியல அப்படின்னு சொல்றான். அதுக்கு சிஓ வந்துட்டு, இந்த நாய்க்கு சண்டை போட்டுட்டு இருந்துச்சு, பிடிக்கலான்னு போல இருக்கிற குப்பையில எங்க மேல தூக்கி போட்டானுங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். வேங் இதோட வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம், டே இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி கொஞ்சம் குளிச்சிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதுல டென்ஷனான ஹீரோவும் கிம்மும் அவனுங்க மேல இருக்கிற குப்பையை வேங் மேல தட்டி விட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப கரெக்டா மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பொண்ணு அங்க வரா. என்னமா விஷயம் கேட்கும் போது சங்குன்னு சொல்லிட்டு அந்த பையனோட பேரை சொல்றான். அப்ப ஹீரோட மூஞ்சியே மாறிடுது. இவனுங்களும் தலைதறிக்க மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தா பாட்டிமா ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. பக்கத்துல இறந்து கிடக்கிறது அந்த சங்கு பையக்குள்ளதான். பாவம் ஹீரோ எல்லாம் நொந்து போயிடுறான். போன எபிசோடோட லாஸ்ட்லயே காட்டியிருப்பாங்க ஒருத்தர் இறந்து கிடந்த மாதிரி. அவன் வேற யாரும் இல்ல, இந்த சங்கு பையன் தான். ஹீரோவோட டீம்னால இது ஏத்துக்கவே முடியல. அவ்வளவு நல்ல பையன், படிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டவன், இப்ப இறந்து கிடக்குறான். கிம் எல்லாம் கோபத்தின் உச்சகட்டத்துக்கே போயிடுறான். அப்ப ஹீரோ அங்க இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட விசாரிக்கும் போதுதான் இந்த கொலையை பார்த்ததா எந்த ஐ விட்னஸும் கிடையாது, பாட்டியம்மா தான் பாடியை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். ஆல்ரெடி செம கடுப்புல இருக்கிற கிம் இருந்துட்டு, ஐ விட்னஸ்லாம் இருக்கும், இந்த நாய்க வாயை திறந்து பேசுறதுக்கு பயந்துக்கிறானுங்கன்னு சொன்னோன்னே எல்லாம் கலஞ்சு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அங்க இருக்கிறவங்க கெஞ்சுறானுங்க, நடந்தது என்னன்னு சொல்லுங்கடா, யாராவது சாட்சி சொல்லுங்கடா. ஆனா எல்லாருமே பயப்படுறாங்க. அப்ப கரெக்டா அந்த பொண்ணு வந்து மார்க்கெட்ல இருக்கிறவங்க தப்பா நினைக்காதீங்க, எல்லாருமே அவங்க குடும்பத்துக்கோ உயிருக்கோ ஏதாவது ஆயிருமோன்னு பயப்படுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வைப்பர் தான். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சண்டை நடக்கும் போது கத்தி எடுத்து இந்த பையனை கொலை பண்ற அளவுக்கு வந்தான். பட் அவனு ஆளுக தடுத்து கூட்டு போயிட்டானுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இவ்வளவு பெரிய விஷயத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நம்மளால சும்மா இருப்பானுங்களா? கொலை வெறியில கையில கிடைச்சதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறானுங்க. வைப்பரோட ஆபீஸ்க்கு வெளியும் ஏதோ சத்தம் கேக்குது. அவன் இருந்துட்டு அவன் ஆளுகளை அனுப்பி என்னன்னு செக் பண்ண சொல்றான். நம்ம ஆளுக வர்ற அத்தனை பத்தி பிரிச்சு மேயறானுங்க. சோவையெல்லாம் பார்த்தோம் அவனுக்கு கதவையே சாத்திக்கிறானுங்க. இவன் தான் அளவெடுத்து செஞ்ச ஹல்க் மாதிரி இருப்பானே, அசால்ட்டா அவ்வளவு பெரிய கதவை அடிச்சு உடைச்சிடறான். ஒவ்வொருத்தனும் அவனோட கோவம் தீர்ற அளவுக்கு போட்டு காட்டுன்னு காட்டிட்டு இருக்கானுங்க. ஹீரோ வைப்பரோட ரூமுக்கும் வந்துடுறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு வைப்பர் கிட்ட, தம்பி நீ எனக்கு ஒரு பஞ்ச் விடு, உன் பஞ்ச் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். வைப்பர் இருந்துட்டு, ஏசாமி டிடெக்டிவ் அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி உடுவாம்பருக்கு ஒரு பஞ்ச் செம்ம ஹெவியா இறங்கிருது. அப்பாடா நான் நினைச்சது நடந்துருச்சுடா, இப்ப ஃபர்ஸ்ட் நீ தான் அடிச்ச, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் நான் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு காட்டுன்னு காட்டுறான் ஹீரோ. ஒரு கட்டத்துல வைப்பரோட கையில ஒரு கத்தியும் கிடைச்சிருது. அவனும் என்னென்னமோ தில்லாலங்கடி வேலை பண்ணி பாக்குறான். ஹீரோவை டச்சும் கூட பண்ண முடியல. கடைசியா வைப்பரோட பெல்ட்டை உருவி வைப்பரையே வெளி விழுக்கிறான். ஒரு கட்டத்துல பையவுல ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். ஒரு துண்டை பொத்தி மூஞ்சியா குத்துனதுல அவ்வளவு ரத்தக்கரை ஆயிருது. அந்த அளவுக்கு வெறித்தனத்துல இருக்கான் ஹீரோ. அதுக்கப்புறம் வைப்பரோட அல்ல கைகளை எல்லாம் முட்டி போட வச்சு ரூம் ஃபுல்லா சர்ச் பண்ணி பாக்குறானுங்க. அந்த சங் பையனை குத்தன கத்தி தான் இப்ப இவன் தேடிட்டு இருக்காரு. ஏன்னா அதை எவிடன்ஸா வச்சுதான் இவங்க ஏதாவது பண்ண முடியும். பட் அந்த ரூம்ல எங்கேயுமே இவங்களுக்கு கத்தி கிடைக்கல. சரி பாக்கெட்டை செக் பண்ணி பாடுறா அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதுதான் வைப்பரோட ரைட் ஹேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் கிடைக்குது. இந்த ஷாமன் சொல்லுவாங்கல, குறி சொல்றது, அந்த மாதிரி ஏதோ வரைஞ்சு எழுதி வச்சிருக்கானுங்க குட் லக் வரக்காக. இவன் அதை எடுத்தோடனே அந்த பையனை பயப்பட ஆரம்பிக்கிறான். ஐயோ அந்த எதுவும் பண்ணிடாதீங்க, அப்புறம் எனக்கு எல்லாம் பேட் லக்கா போயிருன்னு. சோ வேற மண்டை மேல விடுறான் அடி. டேய் உனக்கெல்லாம் பேட் லக் வந்து 10 நிமிஷம் ஆச்சு, டப்பி சாத்தி டொக்காரு அப்படின்னு. சோ இவனுங்க கிட்டையும் கத்தி கிடைக்காதனால வைப்பரை மட்டும் தூக்கிட்டு போயிடுறானுங்க. அதே நேரத்தில் வைப்பரோட ரைட் ஹேண்ட் சேர்மன் லீ கிட்ட நடந்த விஷயத்த வந்து சொல்றான். ஏண்டா கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கடான்னு சொன்னேன், கேட்கவே மாட்டீங்களாடான்னு புடிச்சு கத்துன்னு கத்திட்டு, உண்மையை சொல்லு அந்த பையனை கொண்டது வைப்பரான்னு கேட்கும் போது இந்த ரைட் ஹேண்ட் ரொம்பவே அமைதியா இருக்கான். சோ இவனுக்கு தெரிஞ்சது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வைப்பர் தான் அப்படின்னு. அதே நேரத்துல வைப்பரை ஸ்டேஷன் கூப்பிட்டு வரும்போது யூனிட் 2ல இருக்கிறவங்க எல்லாம் பொங்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவனுக்கு ஜால்ராவாச்சே. அப்ப ஹீரோ வந்துட்டு வேங்க பார்த்து, இதுக்கு மேல வாய திறந்தீங்கன்னா டர்ன்னு கிழிச்சிருவேன், கொஞ்சம் டப்பி சாதி நில்லு அப்படின்னு சொன்ன உடனே அமைதியாயிடுறான். சொல்லுடா அந்த சின்ன பையனை எதுக்குடா கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அந்த பையன் யாருன்னே தெரியாது அப்படின்னு வைப்பர் சொல்லிடுறான். டே ஏற்கனவே வார்ல அவன் பேரண்ட்ஸை இழந்துட்டு அவன் பாட்டி கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான்டா, இப்பதான் படிச்சு முன்னேறணும்னு ஆசைப்பட்டான், அவனை போய் கொன்னுட்டியடான்னு சொல்லும்போது நக்கலா பேசுறான் வைப்பரு. கடுப்பான ஹீரோ கன்னை எடுத்து நீட்டிடுறான் வைப்பர் முன்னாடி. பயபுலைக்கு ட்ரௌசர் கழுறது. உண்மையை சொல்லு நீ தானே கொன்ன, எனக்கு தெரியும் கேட்கும்போது ஆமா நான் தான் கொன்ன அப்படின்னு வைப்பர் ஒத்துக்கிறான். அந்த சமயத்துல இந்த டாங் டீமன் கேங் சேர்ந்த நிறைய பேர் உள்ள வரானுங்க. அவரு எங்க பாஸ், அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு உங்க ரைட்ஸே கிடையாது, உங்க பவரை மிஸ்யூஸ் பண்றீங்க, நேத்து ஃபுல்லா பாஸ் எங்க கூட உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாருன்னு வேற சாட்சி சொல்றானுங்க. சோ போலீஸ் ஹெட்டும் ஹீரோவோட டீமை கூப்பிட்டு கழுவி ஊத்திட்டு இருக்காரு. எவ்வளவு தைரியம் தான் ஒரு இன்னசென்ட் பர்சனை கூப்பிட்டு வந்து பொலந்து கட்டிருப்பீன்னு கேட்கும்போது ஹீரோ கோவம் வந்துடுது. யாரு அந்த வைப்பர் இன்னசென்ட் நீ பார்த்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான். சரிடா அவன் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், எவிடன்ஸ் போட்டு இருக்கான்னு கேட்டா இவனுக்கிட்ட பதில் இல்ல. இதுல கடுப்பான போலீஸ் ஹெட் ஹீரோவோட சீஃபை பார்த்து, உன்னோட 2 மந்த் சேலரி ஹோல்ட் ஆக போகுது, அது மட்டும் இல்லாம உன் டீம்ல இருக்க மத்த எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறேன், வெளியே போங்கடான்னு சொல்லிடுறான். இந்த மாதிரி ஒரு பதில் இவனுக்கு எதிர்பார்க்கவே இல்ல. சீஃப் வந்துட்டு, தம்பிகளா நீங்க வெளியிருங்க, அண்ணன் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வர அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வெளியே அனுப்பி விட்டுறாரு. உள்ள என்ன பேசுறாருங்கிற நம்மளுக்கு காட்டல. இவனுங்களும் வெளியே
வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அங்க வர சீஃப், டே போதுண்டா ரொம்ப மூஞ்சி தொங்க போட்டு உட்காராதீங்க, உங்க யாரையுமே வேலையை விட்டு தூக்கல, ஃபர்தரா இந்த கேஸையும் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையான குற்றவாளியை பிடிக்கலாம், ஆனா டாங் டீமன் கேங்க தவிர அப்படின்னு சொல்றாரு. கிம் இருந்துட்டு அப்ப நாக்குதான் வலிக்கணும், தப்பு செஞ்சவன் இருக்கிற கேங்க விட்டு மத்த கேங்களை விசாரிச்சா எப்படி குற்றவாளி கிடைப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான். டே நான் சொன்னது சரியாவே புரிஞ்சுக்க மாட்டீங்களாடா, டாங் டீமன் கேங்க தவிர மத்த யார வேணா விசாரி, பட் குற்றவாளி யாரா இருந்தாலும் எவிடன்ஸ் கையில இருந்தா எவனா இருந்தாலும் தூக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால எவிடன்ஸ்க்காக கிரைம் சீன்ல இருந்து இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. கிரைம் நடந்த இடத்துல தேடும் போது இவங்களுக்கு பெருசா எதுவுமே கிடைக்கல. ஒரு டப்பால காஸ்டிக் சோடா மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் சங்கு ஸ்டே பண்ணி இந்த ரூம்லயும் தேடுறானுங்க, அங்கேயும் எதுவும் பெருசா சிக்கல. அப்ப ஹீரோ வாங்கிட்டு ஷூ அங்க பாக்குறான். இத பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு அந்த சங்கோட ஞாபகம் தான் வருது. ஹீரோயினோட சிஸ்டர் வேற ஒரு பக்கம் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. ஏன்னா இந்த பையனுக்கு எழுத படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக டீச்சரா இருக்கிறது இவதானே. சோ அப்பதான் இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, வேற வழியில இந்த பையனுக்கு அட்டாப்சி பண்ணி தான் ஆகணும்னு. அதனால ஹீரோவும் ஹீரோயினும் பாட்டிமாவை பார்த்து அட்டாப்சி பண்றதுக்கான பர்மிஷன் கேக்குறான். ஏன்னா அது பண்ணாதான் உங்க பேரனை கொன்னவனை நாங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. அவங்க ஆல்ரெடி ரொம்ப நொந்து போய் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அது பர்மிஷனும் கொடுக்கறாங்க. என்ன ஆனாலும் சரி என் பேரனை கொன்னவனை மட்டும் சும்மா உற்றாத அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் அட்டாப்சியும் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த டாக்டர் இருந்துட்டு அளவுக்கு அதிகமான பிளட் லாஸ் ஆனனாலதான் இந்த பையன் இறந்திருக்கான். இந்த பையனோட உடம்புல கண்ணா பின்னான்னு குத்தி வச்சிருக்கானுங்க. கண்டிப்பா குத்துறவன் கையிலயும் காயமாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுக்கு முன்னாடி வைப்பரோட ஆபீஸர் சூறையாடும் போது அவன் கையில இருந்த காயத்தையும் ஹீரோ நோட் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் டாக்டர் இருந்துட்டு இந்த காயத்தை பார்க்கும்போது நார்மலான வெப்பன் மாதிரி தெரியல, கொஞ்சம் லென்த்தா வளைஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பையனோட கையில இருக்கிற மார்க்க பார்க்கும்போது கண்டிப்பா சண்டை போட்டுருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் கிம் அங்க வச்சு ரெண்டு பேரை பிடிக்க வச்சு லாக் பண்ணி பார்த்தா அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுது. சோ வைப்பர் தனியா பண்ணிருக்க மாட்டான், ரெண்டு பேரும் இந்த பையனை டைட்டா இறுகி பிடிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் வைப்பர் சொருகுன்னு சொருகி இருக்கான்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் கையில இருக்கிற ரேஷஸ் அந்த டாக்டர் காட்டுறாரு, ஏதோ கெமிக்கல் பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இதுக்கு முன்னாடி கிரைம் சீன் போகும்போது காஸ்டிக் சோடா அங்க பாத்திருப்பாங்க. அத பத்தி கிம் சொல்லும் போதே டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, காஸ்டிக் சோடா பட்டாலும் இந்த மாதிரி பர்ன் ஆகும் அப்படின்னு. சோ இதோட எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இன்டர்னல் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்றாரு டாக்டர். சோ அட்டாப்சி முடிச்சு அந்த பையனை அடக்கமும் பண்ணிடுறாங்க. இவனுங்களை எப்படிதான் பிடிக்கலாம்னு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கிம் இருந்துட்டு ஆல்ரெடி வைப்பர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டான், அவனோட அல்ல கைக ரெண்டு பேர் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் அவனுங்களை தான் தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ இருந்துட்டு ஏற்கனவே ஒருத்தனை தூக்குனதுக்கு அவன் கேங்க சேர்ந்த அத்தனை பேர் வந்துட்டானுங்க. இதுல போலீஸ் ஹெட் வேற அவங்களுக்கு சப்போர்ட், மறுபடியும் கை வச்சோம்னா நம்மளுக்கு தான் பிரச்சனையாகும், எவிடன்ஸ் இல்லாம நம்ம யாரு மேலையும் கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அட்டாப்சில டாக்டர் சொன்ன விஷயத்த ஹீரோ சொல்லும் போதுதான் சீஃப் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இதுக்கு முன்னாடி வைப்பரும் அடியாளா இருந்தவன் தான், அவனை ஹெட்டா ப்ரோமோட் பண்ணும் போதுதான் சேர்மன் லீ அவனுக்கு ஒரு கத்தி கிஃப்ட் பண்ணாரு. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அதுல அந்த கேங்கோட நேமும் போட்டிருக்கும். அந்த கத்தியை எப்பவுமே வைப்பர் அவன் கூடயே தான் வச்சிருப்பான். சோ கன்ஃபார்மா இதை பண்ணது வைப்பர் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாரு. ஆனா லாஸ்ட் டைம் வைப்பர் ஆபீஸ்ல சர்ச் பண்ணும்போது இவங்களுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அப்படின்னா கொலை பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த கத்தி எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கானுங்க. ஏன்னா கடல்ல தூக்கி வீசினா அடுத்த நாள் மீன் பிடிக்க போனவங்க கையில சிக்கிரும், இருட்டுல தூக்கி வீசினாலும் நெக்ஸ்ட் டே யாரு கண்ணியாவது மாட்டிரும், எங்கேயாவது புதைச்சு வச்சிருப்பானுங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அவன் ஸ்டே பண்ணிருக்கிற லேண்ட் லேடி இருந்துட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு இங்க வந்து பாருன்னு கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. பக்கத்துல ஸ்டே பண்ணிருப்பான்ல ஒருத்த கவர்மெண்ட் எக்ஸாம் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான், அவன் இந்த ஃபியூச்சர் டெல்லர்லாம் வரைஞ்சு கொடுப்பானுங்கல்ல, வைப்பரோ ரைட் ஹேண்ட் கூட வரைஞ்சு வச்சிருப்பான். அந்த மாதிரி எதையோ வச்சு ரொம்ப பக்திமயமா ப்ரே பண்ணிட்டு இருக்கான் பாஸ் ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட் டே இத பத்தி தான் ஹீரோ டீம் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஃபியூச்சர் டெல்லர் வரைஞ்சு கொடுத்ததுனால எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கு. அப்ப சோ இருந்துட்டு நானும் கேள்விப்பட்டேன் பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு சர்ச்சில் தான் நடக்குதாமா, அந்த கிராண்ட் மாஸ்டர் ஏதோ ஹெவன்ல இருந்து வந்தவராமா, எல்லா விதமான வியாதிகளையும் சரி பண்றாராமா, நம்ம மார்க்கெட்ல இருக்கிறவங்களே நிறைய பேர் டொனேஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். அப்படின்னா ஓகே, நான் எதிர்பார்த்தபடி தான் நடக்குது. நம்ம கேட்டாதான் கத்தி எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டானுங்க, ஆனா கடவுள் கேட்டா சொல்லுவானுங்கன்னு ஒரு பிளான போடுறான் ஹீரோ. அப்ப இத பார்க்கும்போது கிம்முக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த ஜூனியர் டைரக்டர் இருக்கான் பத்தியா, ஓ அவன் இத பத்தி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஆமாமா இத பத்தி நானும் அனலைஸ் பண்ணேன், அந்த லீடர் ஏதோ ஹெவன்ல இருந்து வந்தவராமா, எல்லாரும் ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் தான் சொல்றான். புதுசா எதையும் சொன்ன மாதிரி இல்ல. சரி போடான்னு அனுப்பி விட்டுறாங்க. அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு தம்பி அந்த சர்ச் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். ஹீரோவோட மூஞ்சியை பார்க்கும் போதே அவனுக்கு தெரியுது, ஏன்னா லாஸ்டா ஒரு டைம் இப்படிதான் விசாரிக்கிறேங்க பேர்ல இவனை கக்கூஸ்குள்ள முக்கிய எடுத்தான், அதுக்கு பயந்துட்டே அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு போயிடுறான். நம்ம ஆளுகளும் சர்ச்சுக்கு வந்து பார்த்தா எல்லாரும் ஆறாவாரமா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அந்த வைப்பரோட ரைட் ஹேண்ட் வேற இருக்கிற காசெல்லாம் அள்ளி போட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அந்த கிராண்ட் மாஸ்டர்ங்கிறவன் கடவுள் மேல ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருக்கா இவங்க கிட்ட. அந்த கூட்டத்துல ஆள் உடஞ்ச ஒருத்தனை கூப்பிட்டு வராங்க. அந்த கிராண்ட் மாஸ்டர் ப்ரே பண்ணோனே பைபிள்ல எந்திரிச்சு நின்னுறான். பாக்குறவங்கள கத்தி கதறி ப்ரே பண்றாங்க, ஐயோ நீங்க தான் சாமியோட உண்மையான தூதுவன் அப்படிங்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் அந்த கிராண்ட் மாஸ்டர் கலெக்ஷன் அமௌண்ட் எண்ணிட்டே உள்ள வரான். டே இன்னைக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா ஹீரோட டீமும் அங்கதான் இருக்கானுங்க. இவனுக்கு தெரிஞ்சு போச்சு மாட்டிக்கிட்டோன்னு அங்கிருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா சோ வேற மொத்தமா லாக் பண்ணி உட்கார வச்சிடறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு தம்பி நீ என்னென்ன தில்லாலங்கடி வேலை பண்றேன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும், பட் அதை பத்தி நான் கண்டுக்க மாட்டேன், எனக்கு ஒரு கத்தியை கண்டுபிடிக்க மட்டும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றான். இவருக்கும் வேற வழி இல்ல, உதவி பண்ணிதான் ஆகணும். நெக்ஸ்ட் வைப்பரோட ரைட் ஹேண்ட் வர வழியிலேயே பக்காவா பிளான் பண்ணி எல்லாம் உட்காந்துருக்கானுங்க. கரெக்டா வர வழியில ஒருத்தன் இரும்பு பால்ஸை உருட்டி விடுறான். அதுல காலை வச்சு இவன் உழுக வரும்போது ஆப்போசிட்ல வேணும்ட்டே ஒருத்தன் கண்ணாடி எடுத்துட்டு வரான். சோ பயபுள்ளையோட கை டேமேஜ் அதுல பட்டு என்ன பண்ண முடியும், அதுக்கு கட்டு போட்டு மறுபடியும் நடந்து வரும்போது சோ கரெக்டா ஒரு கடையோட போர்டு கழட்டி விட்டுறான். பயபுள்ள மயிரிலையில உயிர் தப்பிச்சிட்டான். இவனுக்கு உசுரே இல்ல, பயந்து பயந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகிற சவுண்ட் கேக்குது, லைட் மட்டும் அடிக்குது. அந்த வண்டி இவனை நோக்கி சரியான ஸ்பீடா வருது. முடிஞ்சட்டா சாமின்னு உட்காரும் போது தான் தெரியுது போனது ரெண்டுமே பைக்கு கார் இல்ல அப்படின்னு. இவனுக்கு உசுரே இல்ல, மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னடா எல்லாம் அபசகுணமா நடக்குதுன்னு புலம்பிட்டே வெளியே வரும்போது அந்த கிராண்ட் மாஸ்டரே அங்கதான் நிக்கிறாரு. இவனுக்கு செம ஆச்சரியம் ஆயிருது. குருநாதா நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவர் இருந்துட்டு இன்னைக்கும் கையில அடிப்பட்டது நீ பண்ண பாவத்துக்கு உண்டான தண்டனை, அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல இடி மின்னல் எல்லாமே உன்னை தாக்க போகுது, உன்னோட இன்னர் ஆர்கன்ஸ் ஒவ்வொன்னா அழிய போகுது அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. பயபுள்ள ரொம்பவே பயந்துறான். ஐயா என்னை மன்னிச்சிருக்க அப்படின்னு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு இருக்கான். அப்ப இந்த கிராண்ட் மாஸ்டர் இருந்துட்டு தம்பி நீரு நெருப்பு ஆகாயம் பொண்ணு பொருள் சரக்கு கத்தி குதிரை நாய் பேய் நரி எல்லாத்து மூலியமா உனக்கு ஆபத்து இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஐயா இதுல இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஒரு இன்னசென்ட் சோல் உன்னை சுத்தி சுத்தி வருது பழி வாங்கறதுக்காக, இந்தா இது கடவுளால உனக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ், இதுல இருக்கிறத ஃபாலோ பண்ணினா தப்பிப்ப இல்லனா நாசமா போயிரு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறாரு. இவனும் அதை வாங்கி பிரிச்சு பார்த்தா உன்னைய பழி வாங்கறதுக்காக ஒரு இன்னசென்ட் சோல் ஆக்ரோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதை அழிக்கணும் அப்படின்னா அதோட சோர்ஸ் நீ அழிச்சாகணும் எழுதியிருக்கு, அதாவது கத்திய. அதனால கூட இவனும் ஒரு அல்லக்கையை கூப்பிட்டு வந்து கத்தி புதைச்ச இடத்துல தேடி பார்த்துட்டு இருக்கான். ஆனா கிடைச்ச பாடு இல்ல. அதுக்குள்ளேயும் ஹீரோவும் அவன் டீமும் அங்க வந்துடுறானுங்க. வெடிய வெடிய தேடி ஒரு வழியா ஹீரோ கத்தியையும் கண்டுபிடிச்சிட்டான். அதே நேரத்துல சேர்மன் லீ போலீஸ் ஹெட் ப்ராசிக்யூட்டர் ரெண்டு பேத்தையும் உட்கார வச்சு எலெக்ஷன் வேற வரப்போகுது, எனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாம நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கோங்க, உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து சேருன்னு சொன்னா ரெண்டு நாய்களுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட சீஃப் போலீஸ் ஹெட் கிட்ட வைப்பருக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் கேக்குறான். பட் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்பத்துக்கு ப்ராசிக்யூஷன் எந்த வாரண்ட் இஷ்யூ பண்ற நிலைமையில இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். இதுல சீஃபுக்கு செம்ம கோவம் வந்துருது. ஏன்டா அவன் தான் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சு அவனை ஏன்டா அரெஸ்ட் பண்ண விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கத்துறாரு. ஆனா போலீஸ் ஹெட் இருந்துட்டு அவங்க சர்க்கிள் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, சின்ன விஷயம் தப்பானாலும் மொத்தம் உங்க யூனிட்டையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு வார்னிங் பண்ணிட்டு இருக்காரு. வைப்பரும் இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்தே வெளியே வரான். உடம்பு ஃபுல்லா கட்டு போட்டிருக்க, கையில வேற ஒரு ஸ்டிக், கடுப்பானிக்கு மண்டை மேல லொத்து நோண்டு போட்டு அந்த அளவுக்கு உனக்கு அடிப்படவே இல்லை, யார்கிட்ட நடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வாருன்னு வர்றான். நெக்ஸ்ட் சீன்ல எல்லாத்தையும் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துடுறான் ஹீரோ அவன் டீமும். சீஃப் முன்னாடி அந்த கத்தியையும் வைக்கிறான், எவிடன்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அவர் கோவத்துல கிளம்பி போயிடுறாரு. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, ஏன்னா வாரண்ட் கிடைக்கல. அப்பதான் யூனிட் 2 சேர்ந்தவன சொல்றானுங்க டாங் டீமனுக்கு எதிராக வாரண்ட் இப்போதைக்கு இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம சேர்மன் லீ மிலிட்டரிக்கு ஆர்ம்டு போர்சஸ் சப்ளை பண்ற கான்ட்ராக்ட வின் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வைப்பரையும் மத்தவங்களையும் ரிலீஸ் பண்ணிடுறான். பாவம் இவனுங்கனால இவ்வளவு கஷ்டப்பட்டும் ஒன்னும் பண்ண முடியல. கிம் நொந்து போய் வெளியே போறான். ஹீரோவும் ஃபுல் அப்செட்ல ஹீரோயினோட புக் ஸ்டோர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை உள்ள கூப்பிட்டு பேசும்போது தான் தெரியுது நான் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற வெறியோட போலீஸ்ல ஜாயின் பண்ணவன். ஒரு அப்பாவி பையனை கொன்னுட்டானுங்க, கொன்னவன் எவன் தெரியும், எவிடன்ஸ் கையில இருக்கு, ஆனாலும் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இதெல்லாம் நினைச்சு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. கண்டிப்பா அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன், அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவேன், அப்படி இல்லனா மொத்தமா அவனுங்களை அழிச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். ஹீரோயின் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு வந்தா ஏற்கனவே உளுந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தவன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டானாட்டு இருக்கு. ரொம்ப கவலையில் இருக்கான். அவனு கூட சேர்ந்து ஹீரோவும் குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு உனக்காவது இந்த டைம் இல்லனா அடுத்த எக்ஸாம்ல நீ படிச்சு பாஸ் பண்ணிக்கலாம்டா, எனக்கெல்லாம் யோசிச்சு பாரு கில்லர் யாருன்னு தெரியும், எவிடன்ஸ் இருக்கு, பட் யாருமே வாரண்ட் இஷ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்பும் போது நீ ஏன் இங்கேயே ப்ராசிக்யூட்டர் தேடுற, இங்கதான் ஃபுல்லா கரப்ஷனா இருக்குன்னு தெரியும்ல, வேற கண்ட்ரில இருந்து ப்ராசிக்யூட்டர் வர வையே, ஈஸியா அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். மப்புல இருக்கிறவன் ஞானிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டான். ஹீரோக்கு சூப்பரான விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிருது. நெக்ஸ்ட் டே ஹீரோ அமெரிக்கன் பிளாக வச்சு ஒரு மீட்டிங்க போட்டுட்டு இருக்கான் அவனுக்கு டீம் கூட. ஏன்னா நம்ம என்னதான் முட்டி மோதனாலும் டைரக்டர் லீ அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி சீக்கிரம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடுறான். அதனால இந்த டைம் இது இன்டர்நேஷனல் கிரைமா நம்ம மாத்துறோம். சோ அப்படி ஆச்சுன்னா டைரக்டர் லீக்கும் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போடுறான். அதே நேரத்துல வைப்பர் அந்த மார்க்கெட்டுக்கு முன்னாடியே ஏதோ செரிமனி ஃபங்க்ஷனுக்கான ஸ்டேஜ் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். நம்ம ஆளுகளும் மரண மாசம் கிளவ் எல்லாம் போட்டு ரெடி ஆகுறானுங்க ஏதோ ரவுடி மாதிரி. இதுல சீஃப் வேற உங்களுக்கு எல்லாம் மூத்தவன் நான் தான் ஃபர்ஸ்ட் போன் அடம்பிடிச்சு வராரு. இவங்களை கேப் போட்ட ஒருத்தர் ரிசீவ் பண்றான். இவங்க ஏறி போற வண்டி மிலிட்டரி வண்டி. சோ வைப்பரும் எல்லாத்துக்கு முன்னாடி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஆளுகளும் உள்ள புந்தறானுங்க. தம்பிகளா மீட்டிங் எல்லாம் முடிஞ்சது கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புந்து அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். சண்டை ஸ்டார்ட் ஆகுது. மாறி அடிச்சுக்கிறானுங்க. அதே நேரத்துல ஹீரோயினும் அவளோட சிஸ்டரும் மிலிட்டரி
கேம்புக்கு போய் சோல்ஜர் மேல அட்டாக் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. நெக்ஸ்ட் சீன்லயே பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு மிலிட்டரி வண்டி வருது. வைப்பருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. வந்தவனுங்க எவ்வளவு தைரியம் இருந்தா சோல்ஜர் மேலேயே கைய வைப்ப அப்படின்னு கேட்டவனதான் இவனுக்கு புரியுது. ஆனா இங்க யாரா சோல்ஜர்னு விசாரிக்கும் போது அந்த கேப் போட்டவன் கைய தூக்குறான். இவன் வேற யாரும் இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் லூட்டினன்ட் ஸ்டீவ் தான் இவரு. ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்ல ஒரு டைம் ப்ராப்ளம் நடக்கும்போது நம்ம ஆளுக்கு தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பதில் உதவிக்காக தான் இவர் வந்திருக்காரு. வைப்பரோட சோலி முடிஞ்சது. என்னைக்கு அமெரிக்கன் மிலிட்டரிக்கார மேல கைய வச்சானோ அப்பவே இது இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆயிருச்சு. சோ பண்ணன ஹெல்ப்புக்காக நம்ம ஆளுகளும் ஸ்டீவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அதே டைம்ல சேர்மன் லீ இந்த மிலிட்டரி கமாண்டர் தான் வந்து மீட் பண்றாரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ற விஷயமா. இவனும் ஒரு கரப்ஷன் பிடிச்சவனாட்டு இருக்கு. நான் தான் கஷ்டப்பட்டு கான்ட்ராக்டர் லிஸ்ட்ல உங்க நேம சேர்த்தனே, மிலிட்டரிக்குள்ள என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், வெளிய இருக்கிற பிரச்சனை நீங்க ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு ஒரு டீல போடுறான். அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ட் பேப்பரை சைன் பண்றதுக்காக சேர்மன் லீ கிட்ட கொடுக்க போகும்போது அங்க ஒரு சோல்ஜர் வந்து டாங் டீமன் கேங்குக்கும் நம்ம சோல்ஜருக்கு நடுவுல சண்டை ஆயிருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். ரெண்டு பேத்துக்குமே மூஞ்சி மாறிடுது. அப்ப இந்த கமாண்டர் கான்ட்ராக்ட் பேப்பரை மறுபடியும் அவங்ககிட்ட எடுத்து வச்சுக்கிட்டு இதை நம்பிதான் ரெண்டு பேத்து லைஃப் இருக்கு, எதையும் சொதப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கான்ட்ராக்ட் பேப்பரையே கொடுக்கறான். அதுக்கப்புறம் சேர்மன் லீயும் அவன் ஆளுகளை வெளியே கொண்டு வரக்காக நிறைய ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட பேசுறான். ஆனா அமெரிக்கன் சோல்ஜர் மேல கைய வச்சனால இது நேஷனல் இஷ்யூ ஆயிருச்சு, எங்கனால எதுவும் பண்ண முடியாதுன்னு எல்லாருமே கைய விரிச்சிடுறாங்க. அந்த சமயத்துல சேர்மன் லீயை மீட் பண்றதுக்காக ஹீரோ வரான். சேர்மன் லீக்கு நல்லாவே புரியுது இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். அப்ப ஹீரோ சேர்மன் லீ கிட்ட நான் உங்களுக்கு ஒரு ஆஃபரையும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரையும் கொடுக்கறான். அதை எடுத்து பார்த்தா சேர்மன் லீயோட ரைட் ஹேண்ட் அதாவது வைப்பர் மார்க்கெட்ல மர்டர் பண்றதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படின்னு இருக்கு. இதுதான் நாளைக்கு ஹெட்லைன்ஸா வரப்போகுது அப்படின்னு ஹீரோ சொல்றான். சேர்மன் லீக்கும் நல்லாவே புரியுது இதுக்கு மேலேயும் இவர் மூக்க நுழைச்சார்னா இவர் பேர் வெளியே வந்துரும். அதுக்கப்புறம் வைப்பர் ஜெயில இருந்து வெளியே வரும்போது இவனை தொக்கா தூக்கிட்டு போறதுக்காகவே ஹீரோவும் டீம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவும் போல ஹீரோ ஹேண்ட் கஃப் தூக்கி போட்டு தம்பி நீயே அதை கையில மாட்டிட்டு வாடானா அவன் கேட்க மாட்டேங்கிறான். சிஓ இவன் பேர் போட்டு அரசு வாரண்ட காட்டினதுக்கு அப்புறம் தான் நம்புறான். அதுக்கப்புறம் இவன் அரெஸ்டும் பண்ணி கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. ஆனா இவன் எந்த தப்பையும் பண்ண மாதிரி ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஹீரோ இருந்துட்டு தம்பி உன் கண்ணத்துல இருக்கிற தழும்ப பாத்தியா, அது காஸ்டிக் சோடா பட்டதுனால வந்தது. சண்டை நடக்கும் போது அவன் தான் அந்த சோடா உங்க மேல வீசி இருக்கான். உன் கையில இருக்கிற தழும்பே சொல்லுது நீ எத்தனை குத்தவனை குத்தி இருக்கேன்னு. இவ்வளவு தெரிஞ்சு உன்னை நான் சும்மா விடுவனாடா அப்படிங்கிற மாதிரி பேசுறான் ஹீரோ. சோ அவ்வளவுதான் வைப்பர் அவன் கூட இருக்க அத்தனை பேத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்லயும் வருது. அதை ஹீரோயின் பாட்டிமாக்கு படிச்சு காட்டிட்டு இருக்கா. கங்னம் போலீஸோட யூனிட் 1 அதாவது ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்க மார்க்கெட்ல நடந்த கொலைக்கு வைப்பர் தான் காரணங்கிறத நிரூபிச்சுட்டாங்க. அந்த பையனுக்கு நீதியும் கிடைச்சது அப்படின்னு போட்டிருக்கு. இதை கேட்கிற அந்த பாட்டிமாக்கு இப்பதான் ரொம்ப திருப்தியா இருக்கு. அதுக்கப்புறம் தான் பாட்டிமா கடையில இருந்து வெளியவே வராங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க சாட்சி சொல்ல கூப்பிடும் போது எவனும் வரல. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டிமாட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த சங்கோட கல்லறைக்கு முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்டுட்டு உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமானவனை நான் உள்ள போட்டாச்சுடான்னு சொல்லிட்டு தான் இருந்து கிளம்புறான். அதே டைம்ல சேர்மன் லீ அவனோட கசின் கிட்ட மிலிட்டரி கான்ட்ராக்ட ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லடா, ஏற்கனவே ஒரு டைம் ஸ்மக்லிங் விஷயத்த சொதப்பிட்டேன். சோ இந்த டைம் ஏதாவது சொதப்பினா அந்த கமாண்டர் பேக்கோட கேரியருக்கே பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்றான். இந்த கசின் காரணம் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்டரி வண்டி எடுத்துட்டு போகும்போது நடு ரோட்ல அந்த பெக்கர்ஸோட ஹெட் உட்கார்ந்திருக்கான். இவன் வழி கொடுக்கடான்னு பேச்சு கொடுக்கிற கேப்ல மத்த அத்தனை பேரும் சுத்து போட்டு இவனே தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த கேப்ல சோ அந்த மிலிட்டரி வண்டி ஆட்டை போட்டுறான். இந்த விஷயம் சேர்மன் லீக்கும் வந்து சேருது. அவன் டென்ஷன் ஆகுறான். என்ன பிச்சைக்காரங்கிட்ட போய் வண்டி கொடுத்துட்டியாடா அப்படின்னு. சோ இந்த விஷயம் நியூஸ்லயும் வர ஆரம்பிக்குது. ஸ்பெஷல் மிலிட்டரி கமாண்டருக்கு சப்ளை பண்ண வேண்டிய நிறைய பொருள் சியோல நடமாடிட்டு இருக்கு அப்படின்னு கட்டுப்பான சேர்மன் லீ கசினை போட்டு போலன்னு பொழந்து காட்டுறான். அதே நேரத்துல அந்த கமாண்டர் பேக்குக்கும் அவரோட சுப்பீரியர் கிட்ட அடி உழுகுது. ஆனா வண்டி ஆட்டை போட்டவனு உள்ள இருக்கிற சரக்கு மிலிட்டரிக்கு சப்ளை பண்ண வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆனந்தத்துல இருக்கானுங்க. அதே நேரத்துல ஹீரோவும் அவன் டீமை சேர்ந்தவங்களும் அந்த பையன் சங்கோட சாவுக்கு காரணமானவங்கள பழி தீர்த்தாச்சு, தண்டனையும் வாங்கி கொடுத்தாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல எல்லாரும் சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் சீஃப் அவரோட வீட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிளம்பி போயிடுறாரு. இவங்க 4 பேர் ஒன்னா வந்துட்டு இருக்கும் போது கும்பல் ஆஃப் குர்காஸ் வழி மறைக்கிறானுங்க. பார்த்தா அங்க வந்து நிக்கிறது சேர்மன் லீ. அவன் ஹீரோவை பார்த்து தம்பி நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், ஒன்னு எனக்கு கீழே வேலை செய், இல்லன்னா செத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற ஹீரோ யோசிக்காம அப்ப நான் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்லிடுறான். இது சேர்மன் லீக்கு செம கடுப்ப கிளப்புது. உனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணிட்ட, இதுக்குண்டான விலையை நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம கிம் இருந்துட்டு என்னடா அசால்ட்டா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ற அந்த லூசு பையன்கிட்ட உளறிட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களுக்கு யார் சாப்பாடு வாங்கி கொடுப்பா, ஒழுங்கு மரியாதை அந்த டின்னர் வாங்கி கொடுன்னு சொல்லி அவன் தலையில பில்ல கட்டுறானுங்க. சோ இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சோ இருந்துட்டு ஹீரோவை பார்த்து நீ லவ் பண்ணா மட்டும் பத்தாது, அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரப்போஸ் பண்ணு, பெரிய ஃபிளவரா வாங்கிட்டு போ, நல்லா மின் இருக்கிற மாதிரி ஒரு ரிங் வாங்கிட்டு போய் கொடு, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் சொல்ற எதுவுமே ஹீரோ மரமண்டைக்கு ஏறல. பாவம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற சியோ கட்ல தான் கண்ணீர் பொங்கிட்டு
போயிட்டு இருக்கு. அப்ப சோ இருந்துட்டு இப்ப பாரு நான் உனக்கு எக்ஸாம்பிளா சொல்லி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சிஓவை பார்த்து வாழ்க்கை ஃபுல்லா உன்னோட கண்ணீர்ல நான் ஸ்விம் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கும் போது சிஓக்கு எச்சா அழுக வந்துருது. இவனுக்கு ஏதோ அவன் சொன்ன கவிதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி அழுதுட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. பாவம் இவன் லவ் பண்ண பொண்ணு ஹீரோ கொத்திட்டாங்கிற கடுப்புலதான் அவன் அழுதுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோக்கே சந்தேகம் வருது, ஏன்டா இவன் கதறி கதறி அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு. கிம் இருந்துட்டு சிஓ கையில இருக்கிற பச்சை மிளகாவை பத்திரிட்டே அவன் தெரியாம பச்சை மிளகா கடிச்சிருப்பான், காரம் தாங்க முடியாம அழுகிறான்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. அவருக்கும் தெரியாது உண்மை. சிஓ தான் பாவம் லவ் புட்டுக்குச்சுங்கிற கவலையில் அழுகிறதா இல்ல உண்மையாலுமே ஃபீல் பண்றது சுத்தி இருக்கிற எரும மாடுகளுக்கு புரியலன்னு நினைச்சு அழுகிறதான்னு தெரியாம அவனே அவன் வாய்க்குள்ள கையை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கிட்ட ப்ரோபோஸ் பண்றதுக்காக ஹீரோவும் டிப் டாப்பா ரெடி ஆகி வந்துடுறான். இவனை பாக்குற ஹீரோயினுக்கும் செம ஹாப்பியா இருக்கு. அப்ப கவிதை சொல்றங்கிற பேர்ல ஏதோ ஒன்னு உளரும் போது ஹீரோயின் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வெளியே போய் கிளைமேட்ல நல்லா தானே இருக்கு அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு வரா. இவனுக்கு சரியான நோஸ் கட் ஆயிருது. கிளைமேட் வேற கொஞ்சம் சில்லுன்னு இருக்கறனால ஹீரோக்காக அவளே ஒரு ஸ்கார்ஃபையும் கட்டி விட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ மனசளவுல தைரியம் வர வச்சுட்டு உண்மையாலுமே ப்ரோபோஸ் பண்றான். நான் எப்பவுமே வாழ்க்கை ஃபுல்லா கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் என்னோட வேலை ரொம்பவே டேஞ்சரானது. சில சமயம் லேட்டா வர மாதிரி இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் குட் பாய் கூட சொல்லாம நான் ஒரே அடியா வராமையும் கூட போகலாம். ஆனா உனக்கு என் மேல் நம்பிக்கை இருந்தா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஓப்பனா கேட்டாரான். ஹீரோயினுக்கும் இவனை ரொம்பவே பிடிக்குமே, அதனால கிஸ் பண்ணி அவளும் ஓகே சொன்ன பயபுலைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடுத்த சீனே மேரேஜ் தான். மேரேஜ் நடக்கும்போது எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா கைத்தட்டி வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. சிஓ தான் பாவம் அழுதுகிட்டே கைத்தட்டி வெல்கம் பண்ற ஒரே ஆள் இவனாதான் இருப்பான் இருக்கு. சீஃப், மார்க்கெட்ல வேலை செய்யறவங்க, அந்த பாட்டிமான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோட மேரேஜுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இயர் 1960 செகண்ட் ஹாஃப்ல போலீஸ்க்கான ஓபன் ரெக்யர்மெண்ட் நடக்குது. ஹீரோயின் தங்கச்சி ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணி போலீஸ்காரியும் ஆயிட்டா. இத பாக்குற சீஃப்ல இருந்து ஹீரோ வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் சீஃப் டியூட்டியை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது யாரோ அவரை ஃபாலோ பண்ற மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆகுது. ஒரு கட்டத்துல 2 பேரு சீஃபோட மூஞ்சில டார்ச் அடிச்சு கண்ணா பின்னான்னு போட்டு சாத்துறானுங்க சீஃப. அப்ப மூணாவதா ஒருத்தன் வரான். கருணையே இல்லாம சீஃபோட கால்ல 2 இடத்துல கத்தி இறக்கிடுறான். பாவம் சீஃப் சாகலைனாலும் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. யாரா நீங்க அப்படின்னு கத்தும் போதுதான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த கத்தி இறக்கிறவன் வேற யாரும் இல்ல, கமாண்டர் பேக் தான். இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.